வெல்கம் டு வெள்ளூர் குட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட பொருள் வச்சு எப்படி மேன்யூர், அதாவது உரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இந்த கம்போஸ்ட் செய்கிறதுக்காக ஒரு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை வந்து மேலேயும் அது கீழே இருக்குங்களே அதில் வந்து நிறைய ஓட்டைகள் போட்டு அது கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அந்த பக்கெட்டை வந்து இது மேலே வச்சிடணுங்க. இதுதான் வந்து நமக்கு தேவையான முதல் பொருள். அதாவது இந்த பக்கெட் தாங்க முதல் பொருள். அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஓட்டை போட வேணுமோ கீழேயோ மேலேயோ அத்தனை ஓட்டைகள் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட முதல் செட்டப். இப்போ இந்த பக்கெட்டுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட் லேயராக என்ன போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேப்பரை வந்து துண்டு துண்டாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேயராக நம்ம இந்த பேப்பரை வந்து இந்த பக்கெட்டில் சேர்த்துடலாம். இந்த பேப்பரை எதுக்கு சேர்க்குறோன்னா, இந்த பேப்பரும் வந்து ஒரு மக்குற பொருளுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மக்குற பொருள் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த உரத்துக்கு நல்லதுங்க. இப்போ இந்த பேப்பரை போட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம செகண்ட் லேயராக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணும் தொழும் இருக்குல்ல, மாட்டுச்சாணி, அதையும் தாங்க சேர்க்க போகிறோம். இது தாங்க அது. இப்போ வந்து சேர்த்துடலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு லேயராக வர வரைக்கும் சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு இதை தள்ளி விட்டுருங்க. இப்போ வந்து இது ஒரு லேயர் மாதிரி ஆகிடுச்சு. நம்ம செகண்ட் லேயராக இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தினமும் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்கள் தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகளோட கழிவு தாங்க சேர்க்க போகிறோம். அதாவது காய்கறிகளோட தோல், அழுகி போன காய்கள், அதை தாங்க இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சரி வாங்க சேர்த்துடலாமா? இதை பாருங்கள், இதுதான் நான் சொன்ன காய்கறி கழிவு. இதை வந்து நான் தினமும் சேர்த்து வச்சு அதை காய வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம இதையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நான் ஒரு லேயர் வர மாதிரி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முட்டை ஓடையும் டீ தூளையும் தாங்க சேர்க்க போகிறோம். இந்த முட்டை ஓடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கால்சியம் சத்து நிறையவே இருக்குங்க. இதை பற்றி நான் ஒரு முழு வீடியோவே போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் இது மேலே ஒரு லேயர் மண்ணை தாங்க சேர்க்க போகிறோம். சரி வாங்க சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மண். இதை வந்து இப்போ இதில் ஒரு லேயரை சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு லேயர் சேர்த்தாச்சு. இப்போ திருப்பவும் மறுபடியும் நம்ம அந்த காய்கறி கழிவு இருக்குங்களே அதை சேர்த்துடலாம். இந்த காய்கறி கழிவில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோட தோல், வாழைப்பழத்தோடைய காய்ந்த தோல், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இந்த மாதிரி அழுகி போன இலைகள், காஞ்சி போன செம்பருத்தி பூ, இதெல்லாம் தாங்க நான் இதில் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு லேயராக சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு லேயர் அந்த காய்கறி கழிவுகளை சேர்த்துட்டோம். இப்போ மறுபடியும் இப்போ ஒரு லேயர் மண்ணை சேர்த்துடலாம். இப்போ இதே தான் இன்னொரு லேயராக சேர்க்க போகிறோம். இப்போ மறுபடியும் ஒரு லேயர் மண்ணை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பொருள் தாங்க சேர்க்க போகிறோம். என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகோ பிட் தாங்க சேர்க்க போகிறோம். இந்த கோகோ பிட்னா என்னன்னு தெரியுங்களா? இது வந்து தேங்காய் இருக்குங்க, அதுலேருந்து நாரோட தூள் தாங்க இந்த கோகோ பிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் நம்ம ஒரு லேயராக சேர்த்துடலாம். இது ஒரு லேயராக சேர்த்துருங்க. ஒரு லேயராக சேர்த்து நல்லா ஃபுல்லாக பரப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சேர்க்குற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி, காய்ந்த செம்பருத்தியோட தூளை தாங்க சேர்க்க போகிறோம். இதுவும் வந்து ஒரு முக்கியமான பொருளாக தான் இருக்கும்.
இந்த காய்ந்த செம்பருத்தியோட ஒரு லேயர் சேர்த்தாச்சுங்க. இப்போ மறுபடியும் ஒரு மெல்லிசான லேயரில் மண்ணை சேர்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் ஒரு லேயர் மண்ணை சேர்த்துருங்க. இப்போ அதையும் இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம கம்போஸ்டில் இருக்க லேயர்லாம் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி எடுத்து இது வழியாக இதுலேருந்து காற்று போக முடியாத அளவுக்கு இதில் வந்து ஒரு மூடியை போட்டு இதை மூடி வைக்கணுங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அதாவது மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் வந்து ஒரு லேயர் தண்ணி அடிச்சுக்கோங்க. இந்த உரம் ரெடி ஆகிட்ட பிறகு என்னோடய இன்னொரு வீடியோவில் போடுறேன், மறக்காமல் அதை பார்த்துடுங்க. இப்போ இதை வந்து ஒரு மூடியை வச்சு மூடிடலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம இதை வந்து மூடிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கட்டை தாங்க நான் எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ இந்த மாதிரி டைட்டாக மூடிடலாம். நீங்கள் கட்டை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டில் இதுக்கு ஃபிட்டாக எதனா இருக்கிற மாதிரி அதையே நீங்கள் வந்து மூடியாக வச்சுக்கலாங்க, ஒன்றும் பரவாயில்ல. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.